மக்களே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய என்ஐடி நிறுவனம் தாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியிலேருந்து வெளியாயிருக்கு. திருச்சிராப்பள்ளியிலேருந்து தான் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது வெளியாயிருக்கு. சரிங்களா? என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே சம்பளம் நம்ம ஃபஸ்ட்டு அதை தானே பார்ப்போம். 37,500 சம்பளம். அதே மாதிரி இன்னொன்று வந்து 20,000 ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? நல்ல சம்பளம். இதை தொடர்ந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெகுலராக என் சேனலில் 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சேர்ந்தே க்ரோ ஆகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப் மாறும் இல்லையா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இதை வந்து கே முத்துக்குமரன் அப்படின்றவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெச்ஓடி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சியிலேருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? ஸோ டைட்டில் ஆஃப் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா டிசைன் அண்ட் டிராயிங்ஸ் ஃபார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிக்விட் ஜெட்டி 68 அலைட் ஒர்க்ஸ் குஜராத் பைப்பாவ் போர்ட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இதை யார் இந்த ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்என்டி நிறுவனம்ங்க. லார்சன் அண்ட் டர்போ இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த இதை ஃபண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு ரோலுக்கு ஒரு வேகன்சியும், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரு வேகன்சி இருக்குது. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு நீங்கள் பிஇ, பிடெக்கு, சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தா சூப்பர். இல்லை எம்இ படிச்சிருக்கீங்கப்பா, ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி அசோசியேட்டடாக நான் படிச்சிருக்கேன்ப்பா, ஏஐசிடியில் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஏஐசிடி யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க, அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே பிஇ, பிடெக், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆட்டோ கேடில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஸ்டாடல்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கும் டிசைனுக்கும். சரிங்களா? இதுக்கு தான் அவங்க வந்து அதே மாதிரி பிளாக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இல்லையா. ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 37,000, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000 மாதந்தோறும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன்றது 6 மந்த்ஸ்க்கான ஒரு டியூரேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்குமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்வியூ தாங்க. இன்டர்வியூக்கு போகிறீங்க, காலையில் போகிறீங்க, சாயங்காலம் வேலையோடு வர்றீங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகிறவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் த்ரூ ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சுருந்தா கூட பெட்டர் தான். ஒரிஜினல் அனுப்பாதீங்க. நீங்கள் வந்து ஜெராக்ஸே போஸ்ட் எல்லாம் பண்ணுறப்போ ஜெராக்ஸ் அனுப்புங்க. நேராக போய் பேசுகிறப்போ ஒரிஜினல்ஸோடு கொண்டு போங்க. சரிங்களா மக்களே? ஸோ அப்ளிகேஷன் வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம அதையுமே பார்ப்போம். அந்த ஃபார்மேட் வழியில் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ரிசர்ச்சில், இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்ஸில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய காப்பீஸு, டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஃபார்மில் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அதிலேயே வந்து ஜெராக்ஸ் காப்பியோட எல்லாத்தையும் அனுப்புங்க. அட்டஸ்டட் காப்பீஸ் தான் கேட்குறாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூக்கு வரப்போ கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் இமெயில் மூலயமா, மொபைல் மூலயமா ஒரு செப்பரேட் கால் லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 4 செப்டம்பர் 2025 5 மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாக்டர் கே முத்துக்குமரன், ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி அப்படின்ற மாதிரி போட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? மார்க் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை நான் கொடுத்துட்றேன். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வயது வந்து 35க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 40 வயசு வரைக்குமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனை என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம்.
ப்ராஜெக்ட் அசோசியேட் ரோலுக்கு அப்படின்னா உங்களுடைய பேர், நேஷ்னாலிட்டி, உங்களுடைய மதர் டங்கு, டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுங்க. அப்புறம் செக்ஸ் மேல் ஃபீமேல் என்னவோ இது யாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மரைட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, கேட்டகரி என்ன அப்படின்றது அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனையும் எழுதுங்க. ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்றதே கொடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வித் டேட், நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருக்க மார்க், எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கு, என்னென்ன எடுத்து படிச்சிருக்கீங்க, எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். கேட்டோட ஸ்கோர் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் யாரோடையாவது ரெஃபரன்ஸ் அப்படின்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன என்க்ளோஸ் பண்ணுறீங்க இந்த இடத்துல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாமே நீங்கள் அட்டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புகிறீங்க இல்லையா, அதில் என்ன மென்ஷன் அட்டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத எழுதிட்டு உங்களோட ஃபுல் சிக்னேச்சர் போட்டுட்டு அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா மக்களே? ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.